ஹாய் மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, கோவால நாங்க ஸ்பெண்ட் பண்ண லாஸ்ட் டே தான். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் குட்டி, குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில சேர்த்துருக்கேன். அதனால வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நாங்க 4 பேருமே மார்னிங்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோம். ஏன்னா, லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்தாலும் ஃபுல்லா காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டோம் 8:00க்கெல்லாம். பசங்க வந்து ரெடி ஆயிட்டு, அவங்கவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து ஆலு பராத்தா அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் தான். அவ்வளவா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் இல்ல. வேற வழி இல்ல. ஏதோ ஒண்ணு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய குட்டி, குட்டி சைட் சீயிங்ஸ் தான் பார்க்க போறோம். கோவால அவ்வளவா பெருசா சைட் சீயிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களாலயும் வந்து வெளிய சுத்த முடியல. ஏன்னா வந்து அவ்ளோ வெயிலு. கோவானா சில்லான பிளேஸ் அப்படின்னு நெனச்சு நாங்க தப்பா நெனச்சு போயிட்டோம். ஆனா வந்து ரொம்ப ஹாட் தான் அந்த பிளேஸ் ஃபுல்லாவே. அதனால வெளிய எங்கேயும் சுத்துற மாரி இல்ல. அதனால நியர்பை இருக்கக்கூடிய பிளேஸஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே இப்போ வேன்ல வந்து போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க போறோன்றத பார்க்கலாம். எங்க மேடம் போறீங்க? உலக அழகு போட்டிக்கு கண்ணாடி போடாம நான் எங்கேயும் அந்த கொடை மட்டும் கொடுத்து வச்சுக்க. கரெக்டா இருக்கும். அந்த டீச்சர் நாட்டாம படத்துல ஒரு டீச்சர் மாதிரி இருப்பாங்களா? நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா, கொக்கோ பீச் தான். இந்த பீச்ல வந்து 5 சைட் சீயிங்ஸ் நம்மளுக்கு தண்ணீலருந்தே காமிப்பாங்க. அதாவது படகுல. நம்ம போக்கூடிய போட்லேருந்தே வந்து 5 பிளேஸஸ் காமிப்பாங்க. ஆக்சுவலா இங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால யாரும் கைட் பண்றதுக்கு இல்லாம நாங்க கொஞ்சம் லைட்டா ஏமாந்துட்டோம். அங்க வந்து 400 பெர் பெர்சன் சொன்னாங்க. நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி பேசுறீங்களோ, அவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வாட்டர் ரைட்ஸ் போம்போது இந்த 5 பிளேஸஸும் நீங்க ஆன் த வேலயே பார்த்துக்கலாம். ஆனாலும் நாங்க முக்காவாசி எங்களுக்கு தெரியாம நாங்க டிக்கெட் வாங்கிட்டு அதனால போயிட்டுருக்கோம். இந்த பீச்ல இருக்கக்கூடிய சாண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ஒரு பிளாக் கலர் சாண்ட் மாரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சாக்கடை மண்ணு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஷூஸ் எதுவுமே வேர் பண்ணிட்டு போகாதீங்க. வெறும் காலோட போறது பெஸ்ட்டு. ஏன்னா ஷூ வந்து ஃபுல்லாவே நாசமாயிரும். எல்லா சைட் சீயிங் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குட்டி, குட்டி கடை மாதிரியே இங்க நெறையா இருந்துச்சு. ஆனா, இங்க ஷாப்ஸ் வந்து ரொம்ப நெறையா இருந்துச்சு. நீங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்காம போனீங்கனாக்கா, இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோவாக்கு பிளான் பண்றவங்க, இங்கேருந்து கம்மியான ட்ரெஸ்ஸஸே கொண்டு போங்க. அங்க போய் நீங்க நெறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, கம்மி பிரைஸாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்கு. அவங்க ஊருக்குள்ள நம்ம அத போட்டுக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால, நம்மளோட லக்கேஜ் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? அதனால தான். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அந்த சைட் சீயிங். அவரு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. अंडरग्राउंड के जमीन के नीचे है पूरा। और यहाँ पे हसीना मान जाएगी पिक्चर का शूटिंग और संजय कोयता वाली भाई மாஞ்சா हसीना मान जाएगी मूवी का शूटिंग हुआ था यहाँ पे। पूरा अंडरग्राउंड पैलेस है पूरा। ஓகே ஓகே एक्टर कौन सा? அவர் என்ன சொன்னாருன்னு சரியா புரியல. பட் அது ஏதோ ஷூட்டிங் எடுக்கிற வீடு போல் இருக்கு. ஏதோ மூவிஸ்ல வரக்கூடிய ஒரு பங்களா போல் இருக்குது. அதுதான் அவர் சொல்ல வராரு. இந்த சைட் சீயிங்லயே வந்து நம்மளுக்கு டால்ஃபின் வியூவும் வந்து காமிச்சிருவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டே வாட்டர் கேம்ஸ்க்கு போம்போதும் டால்ஃபின் வியூ காமிப்பாங்க தனியா. அத அந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு வந்து நீங்க எந்த பிளேஸ்க்கு போறதா இருந்தாலும், தயவு செஞ்சு அந்த பிளேஸோடைய கிளைமேட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு போங்க. என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருக்குமே நல்லா திக்கான ஒரு உல்லன் டீ ஷர்ட் மாரி ஒண்ணு வாங்கி குடுத்துட்டேன். இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நெனச்சு நாங்க வந்தோம். ஆனா, சென்னைய விட டபுள் மடங்கு வெயில் அதிகமா இருந்துச்சு. அதனால சுத்தமா அவங்களால சமாளிக்கவே முடியல. இதுக்கு மேல எங்களால சைட் சீயிங் பார்க்கவே முடியல. குட்டி, குட்டி பிளேஸஸ்லாம் பார்த்தோம். இங்க ஏதோ வேர்க்கடல அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க ஒரு சர்ச்சோடைய வாசல்ல. அதெல்லாம் பார்த்தோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச் வந்து ரொம்ப பழமையான சர்ச்சு. இதோடைய ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பில்டிங் பழங்காலத்து பில்டிங் போல இருக்கு. இது எல்லாமே நாங்க பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்க ஃபுல்லா ட்ரை அவுட்டு எங்கேயுமே சுத்தி பார்க்குற ஐடியாவே எங்களுக்கு இல்ல. வீட்டுக்கு எப்படா ரூமுக்கு எப்படா போவோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு எங்களுக்கு மைண்டு. ஸோ நாங்க வந்து போதும் நாங்க சைட் சீயிங் பார்த்ததுன்னு சொல்லிட்டு நாங்க ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆன் த வேல வரும்போதே நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்த உடனே என் பையன் நேரா போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்க போயிட்டான். அவனால சுத்தமா முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து சில் பண்ணிட்டு, நாங்க எல்லாருமே இந்த டேவ வந்து முடிச்சுட்டோம். இன்னைக்கு பெருசா நாங்க எங்கேயுமே சுத்தி பார்க்கல. இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. ரொம்ப 3 டேஸா சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணும். அதனால வந்து அதுக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஓகே. இவங்க வச்சிருக்க பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து யாரோ வச்சுட்டு போன எச்ச பாட்டில்ஸு. அத வச்சு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பை.